இந்த வீடியோ நேற்று மண்டே எடுத்தது. இன்றைக்கி என்னோடய டே 6:50க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. பாலும் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை தான் வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு காஃபி தான் போடணும். ஃபில்டர் காஃபி டிகாஷன் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். காஃபி டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு தம்பியுமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். பார்த்து தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக உளுந்தும் அரிசியும் தான் ஊற வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரம் கழித்து அரைக்கணும். பிக் பாஸ்கெட்டில் சீஸும் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு லன்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. தம்பிக்கு பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருந்தேன். கூடவே புடலங்காய் பொரியலும் செஞ்சுருந்தேன். பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண புடலங்காயுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. புடலங்காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், புடலங்காய் பொரியல் ரெடி. பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டு மாவுமே அரைச்சிட்டேன் 2 மணி நேரம் ஆனதுனால. மாவு அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தம்பிக்குமே லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸில் இன்றைக்கி தயிர் சாதம், கொஞ்சமாக ரச சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை. தம்பிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்கும், வேக வச்சு செஞ்சால் பிடிக்காது. அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுத்துட்டேன். கூடவே கொஞ்சமாக புடலங்காய் பொரியலும் கொடுத்துருந்தேன். அவ்வளோதான், தம்பிக்குமே லஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். எங்களுக்கு பொட்டேட்டோ வேக வச்சு புட்டு மாதிரி செஞ்சுருந்தேன். தம்பிக்கு இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சால் சாப்பிட மாட்டான். அதனால தான் அவனுக்கு ஃப்ரை செஞ்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி புட்டு மாதிரி செஞ்சிட்டோம். நாங்களுமே சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம். எங்களோட லஞ்சிலுமே இன்றைக்கி ஒயிட் ரைஸ், புடலங்காய் பொரியல், மாங்காய் ஊறுகாய், உருளைக்கிழங்கு புட்டு, தயிர், ரசம். சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஈவினிங் 4:30க்கெலாம் தம்பியுமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். வந்ததுமே டீ கொடுத்துட்டு டியூஷனுக்கும் கிளம்பிட்டான். பார்த்து தம்பி டியூஷனுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நாங்களுமே மொட்டை மாடிக்கு போயிட்டோம். இன்றைக்கி எங்களோட ஸ்நாக்ஸில் பொரி, உப்பு கடலை, மல்லாட்டை இதுதான் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம். 8 o'clockலாம் தம்பி டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் வெத்தலை தீபம் தான் போட்டிருந்தேன். 8 to 9 அந்த டைமில் தான் போடணும் இல்லையா, அதனால் தம்பி டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் வெத்தலை தீபம் போட்டிருந்தேன். பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டின்னர் தான் ரெடி பண்ணணும்.
சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். ரைஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் சிக்கன் குழம்பு ரைஸும் தான் செஞ்சுருந்தேன். பொட்டேட்டோ போட்டு சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். நாளைக்கு பழைய சாதம் கேட்டிருந்தாங்க மார்னிங் சாப்பிட்றதுக்காக. அதனால் நைட்டே சாதம் வெடிக்கவும் டின்னராகவும் ரைஸும் எடுத்துக்கிட்டோம். சிக்கன் குழம்பு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குழம்புக்குமே ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரைஸுமே குக் ஆகிட்டுருக்கு. எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு டின்னருமே சாப்பிட்டுட்டோம். ஒயிட் ரைஸும் சிக்கன் குழம்பும் தான் நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டு இருந்தோம். டின்னர் முடிச்சுட்டு ஜூஸ் தான் போட்டிருந்தேன், பைனாப்பிள் ஜூஸ். மிக்ஸி ஜாரில் பைனாப்பிள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரையுமே சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதில் தேன் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பைனாப்பிள் ஜூஸ் ரெடி. ஜூஸ் போட்டுட்டு வெண்டைக்காய் தான் ஊற வச்சுருந்தேன். மார்னிங் இவங்க குடிப்பாங்க, அதனால். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.